நிச்சயமாக நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாளும் தள்ளாதவராக இருக்கிறார். அவர் நிச்சயம் மறுஉத்தரவு கொடுப்பார். ஆமென். நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே நீர் எனக்காக இறங்கும், நீர் எனக்காக பதில் செய்யுங்க, நீர் எனக்கு இரக்கம் பாராட்டுங்க. கர்த்தருடைய கரம் இந்த நாள் நமக்கு இரக்கம் பாராட்ட போகிறது. கர்த்தருடைய கரம் இந்த நாள் நமக்கு பதிலை தரப்போகிறது. தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்லாம் எத்தனையோ ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி, இரவு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி, ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறேன், நீங்க தான் அற்புதத்தை செய்யணும், ஆண்டவரே உம்மை நோக்கி இருக்கிறேன், நீங்க தான் ஏதாவது செய்யணும். இப்படி காத்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் நிச்சயமா என்ன செய்வார்னா பதில் தருவார். நம்ம லூக்கால வாசிச்சது போல இரவு பகல் கூப்பிடுறாங்க. ஆனா ஏன் ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார்? ஏன் ஆண்டவர் பொறுமையா இருக்கு? ஏன் இன்னும் பதில் செய்யல? ஆண்டவர் சீக்கிரத்துல பதில் செய்வார். ஏசாயால வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷன் நிச்சயம் அவனுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் நிச்சயம் பின்பாக தள்ளப்பட மாட்டான். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புதிதாக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையை போல, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிலைமையில் இருக்கிற வாழ்க்கையை போல, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை போல கர்த்தர் மாற்றுவார்.